பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இந்த பதிவு நில அளவைத்துறை பார்க்கும் வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிலம் அளக்கிறதுக்கு நம்ம இணைய வழியிலே பணம் கட்டுறோம். பணம் கட்டிட்டு அவங்க ஒரு கால வரையறை வச்சிருக்கிறாங்க. 90 நாட்களுக்குள்ள இந்த நிலத்தை அளந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அரசாணை. நமக்கு தெரியும். இப்ப 90 நாளை தாண்டியும் அளக்க வராத எத்தனையோ கேஸுகள் இருக்கு. அதே சமயத்துல 90 நாட்களுக்குள்ள நமக்கு பின்னாடி பணம் கட்டினவங்களுக்கு எப்படி அளக்குறாங்க அப்படின்றத அளந்து கொடுத்துறாங்க. ஆனா இப்ப சீனியாரிட்டி முறைப்படி நாங்க அளக்குறோம். இப்ப முன்ன மாதிரி நாங்க பண்ண முடியாது. அதனால ஒருத்தருக்கு நிலத்தை அளக்குறதுக்கு ஒருத்தர் விண்ணப்பிக்கிறாருன்னா அந்த நிலத்தை அளந்து அதை கம்ப்ளீட் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டா மட்டும்தான் இன்னொருத்தருக்கு நிலம் அளக்க போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கிறதுனால இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம் கட்டவங்கள வரிசையா கிளியர் பண்ணணும்ல, நிலம் அளந்தனும் கணக்காட்டணும்ல, அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களே ஃபோர்ஜரியா சில விஷயங்களை நில அளவுத்துறை பண்றாங்க. இது கண்டனத்திற்குரியது. முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல ஒரு நபர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நிலத்தை இந்த தேதியில நாங்க அளக்க வர்றோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்புனாரு. அன்புடையர் வணக்கம், தாங்கள் சமர்ப்பித்த புல எல்லை அளவீடு செய்ய கோரிய மனு மீது குறுவட்ட நில அளவாரால் அதாவது 31/3/2020 தேதியில புலத்தணிக்கை செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளதால் நிலம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்படிக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைன்னு சொல்லி அவருடைய நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். அப்ப 31ஆம் தேதி அளக்க வர்றோம் அப்படிங்கிறத அந்த மெசேஜ் மூலம் அவங்க தெரிவிக்கிறாங்க. இந்த 31ஆம் தேதி அளக்க வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயத்தமான நிலையில இருக்கிறாங்க. ஆனா 31ஆம் தேதி வரல. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது. என்னன்னா, மறுபடியும் ஒரு மெசேஜ். அன்புடையர் வணக்கம், தாங்கள் சமர்ப்பித்த மனு எண்ணின்படி புல எல்லை அளந்து காண்பிக்கப்பட்டது. தாங்கள் ஒப்புதல் வாக்குமூலம் புலப்படம் ஆகியவற்றை இந்த டிஎன் இ சர்வீஸ் அந்த வெப்சைட்ல போய் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அறிவிக்கிறது. அன்னைக்கே மெசேஜ், இந்த மெசேஜ் வந்துருது. அளக்கவே இல்லை. நீங்க போய் சான்றை போய் நீங்க பதிவிறக்க அளந்ததுக்கான சான்று இணையத்துல இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. நீங்க கொடுத்த ஒப்புதல் சான்று, நில அளவைக்கான ஒப்புதல் சான்று சொல்றோம் இல்லையா, அதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு. சரி, ஓகே, அந்த சான்றாவது உள்ளீடு செஞ்சிருக்காங்களா அப்படின்னு அவங்க கொடுத்திருக்கிற அந்த மனு எண், அந்த எண்ணை வச்சு நம்ம உள்ள போய் பார்த்தா இன்வாலிடுன்னு வருது. அப்ப எவ்வளவு போர் சரி ஒரு பித்தலாட்டத்தனத்தை இப்ப நம்முடைய நில அளவுத்துறை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி சீனியாரிட்டி முறைப்படி பண்ண மாட்டாங்க. அதை ஒருத்தருக்கு இப்ப பணம் கட்டினாங்கன்னா மறுநாள் அளந்து கொடுத்துருவாங்க. ஆனா இப்ப என்னன்னா வரிசையா ஒண்ணு கிளியர் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அப்படிங்கிறதுனால இவங்களே என்ன பண்றாங்கன்னா, பணம் கட்டினவங்க ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டு அளந்ததாக கணக்கு காட்டி அதையும் ஒரு மெசேஜா போட்டு விட்டு என்ன செஞ்சுறாங்கன்னா போயிடுறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலை. இது அரசாங்கம் தயவு செய்து கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த சம்பந்தப்பட்ட நபர் எனக்கிட்ட போன் பண்ணி இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இப்ப நம்ம என்ன இதுக்கான தீர்வை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த மனு எண், அதாவது நம்ம விண்ணப்ப எண் இருக்கு இல்லையா, இந்த எண்ணுக்கு இவங்க இந்த தேதியில அளந்தோன்னு சொல்லி அந்த சர்டிபிகேட்டை இணையத்துல பதிவிறக்க சொல்லி எடுக்க சொல்லிட்டாங்க. எந்த நேரத்துல எந்த அலுவலர் இந்த நிலத்தை அளந்தாங்க, எந்த நேரத்துல அளந்ததுக்கான சான்று, வாழ்ந்த அலுவலருடைய பெயர், பதவி எல்லாத்தையும் கேட்டு தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற ஆலோசனையை நான் இப்ப சொல்லியிருக்கிறேன். இது எவ்வளவு பெரிய ஃபோர்ஜரியான ஒரு வேலை பாருங்க. இப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம இருக்கோம். நிலத்தை அளக்கவே இல்லை, ஆனா அளந்துட்டோம்னு கணக்கு காட்டுறது ஒரு கேவலமான நிலை. இதை தயவு செய்து உங்க ஏரியாவில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். அதே சமயத்துல இன்னொரு நண்பர் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்கிட்ட நாளைக்கு சர்வே நிலம் அளக்க வர்றேன்னு சொல்றாங்க, அதனால எங்கேயும் போகாதீங்க, நாளைக்கு நம்ம நிலம் அளக்கணும் அப்படின்னு வாய்மொழியில சொல்லிட்டு போறாங்க. இந்த வாய்மொழி சொல்லிட்டு போற உத்தரவை நான் ஏற்கலாமா அப்படிங்கிறத அவர் போன் அடிச்சு என்கிட்ட கேட்டார். நான் என்ன சொன்னேன்னா, ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நிலத்தை அளக்க போறாங்க அப்படின்னா முறைப்படி சம்மன் வைக்கணும். நீங்க 4 பகுதியில அளக்க முயற்சி பண்றீங்கன்னா 4 பகுதியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு முறைப்படி நீங்க சம்மன் வச்சுதான் நிலத்தை அளக்கணுங்கிறது விதியா இருக்கும்போது, நீங்க சம்மனே கொடுக்காம வாய்மொழி உத்தரவு கொடுத்து நீங்க எப்படி அந்த நிலத்தை அளப்பீங்க? அதனால நீங்க சம்மனை அனுப்ப சொல்லுங்க. அனுப்பி இந்த தேதியில நாங்க அளக்க தயாராகிறோம் அப்படின்னு நீங்க எங்களுக்கு முன்கூட்டியே சொன்னாதான் நாங்க ஆவணங்களை எடுத்து வைக்க முடியும். இல்லைன்னா நாங்க திடீர்னு ஆவணத்தை கேட்டா ஆவணத்தை நாங்க வெளியூர்ல வச்சுட்டு நாங்க கூட இங்க வந்திருக்கலாம், மேபி வேற இடத்துல எங்கேயாவது இருக்கலாம். அப்படிங்கிறப்ப அந்த நேரத்துல அங்க போய் ஆவணத்தை எங்கே தேடி இருக்குது? நீங்க ஏதோ ஒரு ஆவணத்தை கொண்டு வருவீங்க, இது அப்படிதான் நிலம் இருக்குன்னு சொல்லி அளந்து நீங்க வாட்டில போட்டு போயிருவீங்க. அப்ப நாங்க இருக்கிற ஆவணத்தை நாங்க யார்கிட்ட காட்டுறது? ஆகவே முறைப்படி நீங்க சம்மன் அனுப்பி அதுக்கப்புறம் நிலத்தை அளக்க சொல்லுங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். இப்பவும் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா,
இதே மாதிரி இல்லீகல் ஃபோர்ஜரிஸ் யாராவது உங்க ஏரியால இந்த மாதிரி சர்வே டிபார்ட்மெண்ட் பண்றாங்கன்னா அது சம்பந்தமான தகவலை இந்த வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. ஒட்டுமொத்தமா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த நில அளவைத்துறை மேல நம்ம எல்லாருமா சேர்ந்து சமூக ஆர்வலர் எல்லாருமே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் வைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ள இவங்களே நம்மளை நகர்த்தி விடுறாங்க. உண்மையாலுமே இப்ப கால அவகாசம் உங்களுக்கு பத்தல, நிலம் அளக்கிறதுக்கு கால அவகாசம் பத்தலைன்னு கேட்டீங்க. உங்களுக்கு 3 மாசம் வந்து நீதிமன்றம் வந்து சரி உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிச்சு அப்படின்னா சரி ஒத்துக்குருச்சு, 1 மாசத்துல அளந்து கொடுக்க சொல்லிச்சு, இல்லைன்னா பெனால்டி போறோம்னு 2020 வழக்குல சொன்னது. அப்புறம் நீங்க அரசாங்கம் என்ன பண்ணீங்கன்னா எங்களுக்கு டைம் பத்தாதுன்னு சொல்லி நீங்க அவகாசம் வாங்குனீங்க. 3 மாசத்துல வந்து நீங்க அளந்து கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா உங்களை நாங்க என்ன சொல்றது? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது இந்த வேலை செய்யறதுக்கு தானே நீங்க இருக்கிறீங்க. அந்த செய்யற வேலையாவது நீங்க உருப்படியா செஞ்சுட்டு போங்க. அளந்ததுல பிரச்சனை சரியில்லை அப்படின்னாலும் ஒரு மன திருப்தி இருக்கும். வரவே இல்லை, அளக்கவே இல்லை, அளந்துட்டோம் சொன்னா எங்கே போய் இந்த இந்த விஷயத்தெல்லாம் முறையிடுவது? ஆகவே நில அளவைத்துறை தயவு செய்து ஒரு விஷயத்தை நீங்க உள்வாங்கிக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இது ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து நடக்குமே ஆனால் இந்த தவறு நீங்க சீனியாரிட்டி முறைப்படி அளக்கணுங்கிறக்காண்டி யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பணம் கொடுக்க ரெடியா இருப்பாரு, அதனால அவருக்கு போய் அளக்கணுங்கிறக்க இந்த மாதிரி பெட்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க க்ளோஸ் பண்ணுவீங்கன்னா இது ரொம்ப மோசமான நிலை. இதை தயவு செய்து நில அளவைத்துறை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சேனல் வாயிலாக தமிழ்நாடு ஆர்டிஓ ஆர்வலர் இயக்கத்தின் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். சமூக ஆர்வலர்கள் நீங்க பாதிக்கப்படுவீங்கன்னா உங்களுடைய விவாதங்களை நீங்க இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம களத்துல இறங்குவோம். நன்றி, வணக்கம்.